பணம் கட்டி தான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க. இதுதான் இது. இப்ப இந்த குழந்தைங்கலாம் இருக்குல்ல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றக்கூடிய இந்த வார்த்தையை உட்காரணுமா, அதாவது நான் சொல்லக்கூடிய பணம் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. RTE, ரைட் டு எஜுகேஷன், இது பேர். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சலுகை இருக்கு. என்னது? RT, நல்லா சத்தமா சொல்லுங்களேன். RTE, என்னது என்னது? அடுத்து நம்ம பசங்க யாரும் LKG போனோம்னா RTE, ரைட் டு எஜுகேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றத நல்லா வாட்ச் பண்ணுங்க. இங்க மற்றவங்க பெரியவங்க எல்லாம் வந்து பின்னாடி யாராவது இருந்தாங்கன்னா இல்ல வீட்டுல யாராவது தான் நீங்க போய் சொல்ல வேண்டிய விஷயம். நீங்க இதை வந்து பண்ணீங்கன்னா பல பேரோட வாழ்க்கை மாறி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 75 வயசுல இருக்கும்போது இதை ஒரு நபர் சொல்லும் போது, 2003ல சொல்லும் போது, 2006ல இது சட்டம் வரும்போது சொல்லும் போது, இன்னைக்கு அந்த பையன் கலெக்டருக்கு படிக்கிறான் 10 காசு இல்லாம, செலவு இல்லாம. அப்ப இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஸ்கூல்ல LKGல உங்களுக்கு 100 பேர் சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேசக்கூடிய விஷயம் பசங்களா நீங்களும் கவனிச்சுக்கணும். நீங்க போய் சொல்லணும். 100 பேர் சேர்க்கிறாங்கன்னா 25 பேர் இலவசமா அவங்க சேர்த்துக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல. அதுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். இதுதான் ரைட் டு எஜுகேஷன். இதுக்கு என்ன வேணும் தகுதி? உன்னுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? ஆண்டு வருமானம் எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? 2 lakhsக்குள்ள உங்களோட ஆண்டு வருமானம் அவ்வளவுதானே இருக்கு. 2 லட்சத்துக்குள்ள தானே இருக்கு. இருந்ததுனால் 2 லட்ச ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வருமானம் இருந்ததுனால் நீங்க உங்க பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு 2 கிலோமீட்டருக்குள்ள உங்களோட 1 கிலோமீட்டர் சரௌண்டர்ல உங்க ஸ்கூல்ல இருக்கணும். நீங்க இலவசமா உங்க பிள்ளைய சேர்க்க முடியும். அதான் அது நிறைய டீப்பா இருக்கு. அதை நான் சொல்றேன். இலவசமா சேர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் பென்ஷன் வாங்குவாங்க? முதிய பென்ஷன் எல்லாருக்கும் வந்துச்சா? முதிய பென்ஷன் எல்லாருக்கும் வந்துச்சா? பெண்களுக்கான உரிமை தொகை வந்துச்சா? எதுவுமே வரல. எனக்கெல்லாம் உங்களால பார்த்தா உண்மையிலே கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு. ஏன் மக்கள் வந்து நமக்கான அடையாளத்துல அரசியல்ல ஏன் வராம இருக்கும்? இதே இடத்துல மற்றவர்கள் அரசியல்ல வரக்கூடியவர்கள் பெண்களுக்கு 33%, அதாவது ஒரு 100 கவுன்சிலர் நிப்பாட்டுறாங்கன்னா எத்தனை பெண்களுக்கு நிப்பாட்டணும்? 33 பெண்கள் நிப்பாட்டணும். இது எது சட்டம்? 33 பெண்களை நம்ம நிறுத்தணும். இங்க 33 பெண்களே கிடையாது. ஆண்கள் வந்து ஹஸ்பண்டை கொண்டாடி நிப்பாட்டுறது, கொண்டாட்டிய கொண்டாடி பேருக்கு நிப்பாட்டுறது, அரசியல்ல ஆள் கிடையாது. இப்ப ஏதாவது பெண்கள் வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல சீட் வரும், கவுன்சிலர் ஆவாங்க. அதை குடும்பம் மேல ஏறி போகும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியது தாயோட பெரியவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? தாய் அளவுக்கு யாராவது உதவ முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப நாம அரசியல் படணும். நாம அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணணும். என்ன பண்ணணும்? நாங்க வந்து போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம், அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சியில நான் மெம்பர் ஆவேன். இந்த கட்சியில நான் மெம்பர் ஆவேன். எனக்கு RTE என்னன்னு தெரியணும், RTI என்னன்னு தெரியணும், எனக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தெரியணும், என் மக்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும், என் குடும்பத்துக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும் எனக்கு தெரியணும். இதெல்லாம் உனக்கு தெரியணும்னா நீங்க மெம்பர் ஆகணும். இந்த கட்சியில மெம்பரான இந்தியா தலைமையகனுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் புரிதல் கொடுப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு மாசம் பணம் வந்தா வேண்டாம் சொல்வீங்களா? +2 வரைக்கும் இலவச கல்வி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கிடைச்சா வேண்டாம் சொல்லுவோமா? இல்ல இந்த இடத்துல ரோடு சரியில்லை, ஏன் ரோடு சரியில்லை தாசில்தார் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குன்னா வேண்டாம் சொல்லுவோமா? அல்லது நம்ம வீட்டுல போலீஸ்காகவும் போலீஸ் பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா நான் இன்னால் பேசுறேன் இந்த கட்சியில இருந்து என்னால் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது மேடம் நான் பார்த்துட்டு சொல்றேன் பதில் வந்தா வேண்டாம் சொல்வீங்களா? அப்ப எல்லாம் சொல்லுனா இந்த அதிகாரம் உங்களை தேடி வந்திருக்கு. அதான் உண்மை. இந்த அதிகாரம் உங்களை தேடி வந்திருக்கு. நான் வந்து நீங்க களத்துக்கு வாங்க, போராடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இந்த பகுதியை டெவலப் பண்ணுங்க அப்படிலாம் பேச வரல. நீங்க களத்துக்குலாம் வர வேண்டாம். ஆனா இந்த கட்சியில நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சியில நீங்க மெம்பர் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, தாசில்தார் ஆபீஸ் போங்க, மண்டல ஆபீஸ் போங்க, எந்த இடத்துல போயிட்டு உங்களை ஏதாவது செய்யலன்னு வந்தா எங்க அண்ணன் நாங்க இந்த பக்கம் அங்க கால் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த பக்கத்துல ஒயின் ஷாப் தெரியுமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு வழியெல்லாம் பாட்டில் உடச்சு பிள்ளைங்க காலில் ரத்தம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒயின் ஷாப்பை எங்கேயா க்ளோஸ் பண்ண முடியுமா? அதையே ஆம் ஆத்மி கட்சியில இருந்து நம்ம நாகராஜன் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணி பிடிச்சது. அப்ப அந்த ஒயின் ஷாப்பையே க்ளோஸ் பண்ண முடியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கான படிப்பு கொடுக்க முடியுமா? முடியாதா?
இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க கட்சியில இணைவதற்கு? நீங்க ஹானஸ்டா ஒண்ணு நீங்க செய்ய வேணாம். ஹானஸ்டா எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? எனக்கு வந்து நீங்க எதுவும் செய்ய வேணாம். இந்த பகுதியில நான் எனக்கு ஏதாவது கட்சியில பேசி கொடுங்க, அந்த பகுதியில நான் வைத்தேன். ஆனா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஒரு மெம்பரா இருக்கேன். நான் உங்க களத்துக்கு வாங்க கூட சொல்லல. ஓகே, எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? ஸ்ட்ராங்கா கை தூக்குங்க, தைரியமா கை தூக்குங்க, தப்பு ஒன்றும் இல்ல. குட்டி 18 வயசு ஆகணும். ஓகே, அப்படியே அத்தனை பேர் அப்படியே எழுந்துவாங்க, கொஞ்சம் அப்படியே எழுந்துவாங்க, அப்படியே முன்னாடிவாங்க. கை தூக்கணும், தைரியத்தை உண்மையிலே பாராட்டல, கை தட்டலாம். ஏன்னா எங்க இதுல எல்லா படித்த மக்கள் வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. அப்ப வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. குட்டிங்களா உட்காருங்க, குட்டிங்களா உட்காருங்க, சில்ட்ரன்ஸ்ல உட்காருங்க, வாங்க அப்படியே முன்னாடி வாங்க. உண்மையிலே உங்களுக்காக கேது. ஏன்னா நாம இதுல இருக்கோம் அப்படின்னு. இப்ப இங்க உள்ள பெண்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான ஒரு கட்சி, பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னா இங்கதான். இப்ப நீங்க சன் டிவி கொஞ்ச நாளுக்கு பார்த்தா சோசியல் மேடம் பாத்துக்கங்க, அந்த ஹாஸ்பிட்டல போனாங்க, எங்க ஜிஹெச்ல. அங்க கழிப்படம் சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வரல, ஒண்ணும் வரல. எடுத்தாங்க போனேன், ஆம் ஆத்மி கட்சியில இருந்து என்ன பேசுறேன், இங்க எதுவுமே நடக்கலாம். சன் டிவி வந்தா லைவ்ல போவாங்க. ஓகே, அடுத்த நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்த பேருக்கு ட்ரீட்மெண்ட், மொத்த பேருக்கு மாறி போச்சு. அந்த மாதிரி நம்மளோட பெண்களை என்ன நடக்குது, என்ன எப்படி மாற்றங்கள் வேணும், என்ன சலுகைகள் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆம் ஆத்மி கட்சி வாய்ப்பா இருக்கும். இதுல ஒரு மெம்பர்ஷிப் மட்டுமா. வாங்க அப்படியே வாங்க. மேடம் ஓகே மேம், போங்க எல்லாரும். அப்படியே இல்ல, எல்லாரும் கேப் போட்டு அனுப்பிட்டு பண்ணுங்க. எல்லாம் இந்த கேப் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே இங்க நார்த் இந்தியால இருந்து வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் நார்த் இந்தியால வரல, எல்லாம் தமிழர்கள். கொடிக்காத்த குமரன் போட்ட கேப்பு, வாவு சிதம்பரம் போட்ட கேப்பு, காந்தியடிகள் போட்ட கேப்பு, சுபாஷ் சந்திர போஸ் போட்ட கேப்பு. இந்த கேப்பை போடுறதுனாலதான் நீங்க போய் போங்க. எல்லா இடத்துல உள்ள மரியாதைகள் என்னன்னு மட்டும் பாருங்க. வாங்க எல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்து பேர் கொடுத்தாங்க. சுப்ரா அவங்க இந்த பகுதியில இருந்து ஆம் ஆத்மி கட்சியில இன்னைக்கு அவங்களை இணைச்சிக்கிறாங்க. போட்டோ